வணக்கம் மேடம், நீங்க பார்லிமெண்ட்ல நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாக்குறேன் சார், சொல்லுங்க. ஆமா ஆமா. இதுல எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கறதை ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால இதுல எதுவும் பயப்பட தேவையில்லை. திமுக தான் இதை அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசி கொண்டிருக்கிறார். கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் தான் சார். ஓகே ஓகே மேடம், அவர்களுடைய வார்த்தை போதுமானது அப்படின்ட்டு அதிமுக கருதுகிறதா, அல்லது அவர்கள் வெறும் வார்த்தையாக நாடாளுமன்றத்தில் சொல்லிய விஷயங்கள் மசோதாவில் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியை அதிமுக கவனிக்க தவறிவிட்டதா? இது இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன சார். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இருக்கு மேடம். ஓகே சார், ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. என்ன அப்படின்னீங்கன்னா, தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தே வந்தன. அது இந்த எலெக்ஷனை ஒட்டி மட்டும் கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற வார்த்தை என்றைக்கு உச்சரிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இங்க தொகுதி நிர்ணயம் செய்யப்படும். அப்படி மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற பட்சத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் மிக மோசமாக குறையும் அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நம்முடைய தென்னிந்தியாவின் கட்சிகள் எல்லாமே அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா காங்கிரஸ், கேரளால காங்கிரஸ் அதை திரும்ப திரும்ப சொன்னது. அண்ட் அங்க இருக்க இடதுசாரிகளும் அதை திரும்ப திரும்ப சொன்னார்கள். ரெண்டாவது தெலுங்கானால இருக்கிற காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி சார் அதை திரும்ப திரும்ப சொன்னாரு. அண்ட் இங்க திமுக அதை சொன்னது. அவர்களை போல வலுவாக பேசவில்லை என்றாலும் பேசினார்கள். சரிங்களா? அப்போ இங்க அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 39 என்பது அதிகபட்சமாக 47 வரைக்கும் வரும், 48 வரைக்கும் வரும் அப்படின்றதுதான் இங்க திரும்ப திரும்ப பேசப்பட்டது. நேற்று துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் பேசுகின்ற போது கூட 47 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்று ஒரு அச்சுறுத்தலாக பேசினார். அப்ப இங்க என்ன அப்படின்னீங்கன்னா, திரும்ப திரும்ப மக்களுடைய மனதில் அங்க மசோதா பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார்ல இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயங்கர ஹீட்டான ஆர்குமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஆளுங்கட்சியும் அதை ரொம்ப ஹீட்டா எடுத்துக்குது. அண்ட் எதிர்கட்சியும் பயங்கரமா ராகுல்ஜி எல்லாம் பயங்கர ஹீட்டா பேசிட்டு இருக்க. இந்த அச்சுறுத்தலுக்கு ஏற்ப, இந்த எதிர்கட்சிகள் சொல்கின்ற அச்சுறுத்தலுக்கு ஏற்ப சவுத் இந்தியா ஃபுல்லா தொகுதிகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற இடத்துலதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் தொகுதிகள் இவர்கள் அச்சுறுத்துவதை போல அது 47 43 குறையாது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்று சொன்னார். அதில் ஏதும் தவறு இருக்கிற மாதிரியோ இல்ல அது மக்களை மடைமாற்றுவதாகவோ யாரும் கருத மாட்டார்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம். ஓகே மேடம், ஒரு விஷயம், நீங்க ஓரளவு நல்ல விபரமானவர் மேடம். எழுத்துப்பூர்வமாக பில்ல ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் ஓரலா ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் இடையளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா பார்லிமெண்ட்ல பேசப்பட்ட விஷயங்களை எல்லாம் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் ஓரலா சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதிகளை நாங்கள் உத்தரவாதம் வேணா கொடுக்குறோம் அப்படின்ட்டு பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது எப்படி பொருத்தமானதாக இருக்கும் மேடம்? நீங்க அது அவர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் எந்த இடத்துலையும் எங்களுக்கு மதிப்புக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களிடம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இல்ல இப்படி ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு அளித்திருக்காரு, எங்கள்கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும்தான் திரும்ப திரும்ப நாங்க எங்களுடைய பிரச்சாரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட பிரச்சனை கிடையாது. அதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டி மட்டும் அஃபெக்ட் ஆகுது, இல்ல பர்டிகுலரா சவுத் இந்தியால தமிழ்நாடு மட்டும்தான் அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. இது என்னன்னா, கட்சிகளோட பாரபட்சம் இன்றி நம்மளோட சுய வெறுப்புகளை தாண்டி இது ஒரு தேசத்தின் பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். அதான் இருக்கிற ஃபர்ஸ்ட் கன்சர்ன். அதுதான் இது ஒரு தேசத்தின் மறுசீரமைப்பு. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது
ஒரு தேசத்தின் பிரச்சனையாக பார்க்கப்பட்டால் அப்ப நம்ம இங்க எடுத்து வைக்க வேண்டிய குரல் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, விமன் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லோட நம்ம லிங்க் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அவர் கொஸ்டின் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் அங்க வந்திருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து இதே மாதிரி என்னன்னா, எஸ்ஐஆர்ல வந்து நிஜாமுதீன் சாரும் அந்த டைம் வந்திருந்தாரு. நானும் அவரும் இந்த சேம் பிளாட்ஃபார்ம் இங்க ஷேர் பண்ணினோம் சத்யம் டிவில. அப்ப வந்து அவரு சொன்னாரு வந்து, எனக்கு என்னுடைய ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்பதே தெரியவில்லை அப்படின்னாரு. அவருக்கு இப்போ அவருடைய ஓட்டு 23ஆம் தேதி அவர் ஓட் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தணும். என்னன்னா, நம்ம வந்து அது திமுக காரங்க சொன்னாங்க, அதிமுக காரங்க சொன்னாங்க, காங்கிரஸ் சொல்லுச்சு, இடதுசாரிகள் சொன்னாங்க, இல்ல பிஜேபியிலேயே சில பேர் சொல்றாங்க இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு. ஒரு அல்டர்னேட் ப்ராசஸ் அவரு முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு புரிதல் இதுல ஆளும் கட்சிக்கு இருக்குதாங்க தெரியல. ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, நீங்க 50% வந்து விகிதாச்சார அடிப்படையிலையும் 50% வந்து நீங்க ஜிடிபி அடிப்படையும் இந்த டீலிமிட்டேஷனை செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அல்டர்னேட்டா முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் இதை குறித்து பீதியை கிளப்புகின்ற எந்த கட்சியும், நான் இந்த கட்சி தான் பர்டிகுலரா சொல்ல, பீதியை கிளப்புகின்ற எந்த கட்சியும், பீதியை கிளப்புகின்ற சமூக ஆர்வலர்களும், பீதியை இந்த விஷயத்தில் கிளப்புகின்ற சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இப்படி ஒரு அல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு த ஹோல் நேஷன். அதனால delimitation is not only the problem for particular party, it's the process and problem of whole nation அப்படிங்கிற விஷய இடத்துல வந்து இது அணுகணும்ன்றதுதான் என்னுடைய பார்வை. மேடம், நீங்க அந்த எஸ்ஐஆர் குறித்து பேசுனதுனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். 2005 நீங்கள் எந்த விதிகளின்படி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நீங்க நடத்துனீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த பேப்பர் எங்ககிட்ட இல்லைன்னு சொன்னது இந்த நாட்டினுடைய மிக தனித்து இயங்கக்கூடிய அதிகாரமிக்க அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது. சரி, ஒரே மாதிரி வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்த நாட்டிற்குமான இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே மாதிரியான விதிகளை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாதிரியாகவும், அஸ்ஸாமில் ஒரு மாதிரியாகவும், பீகாரில் ஒரு மாதிரியாகவும், தென் மாநிலங்களில் ஒரு மாதிரியாகவும், ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு தான் இங்கு மாறுபடுகிறது. ஒரே மாதிரி அவங்க நடத்தலை. இந்த எஸ்ஐஆரை ஒரே மாதிரியாக இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் நடத்தலை. அதனால் எனக்கு நான் ஒருவேளை நினைக்கிறேன், திரு நிஜாமுதீன் தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியது அதனால் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேனே தவிர அவர் சொன்னதுக்கு நான் வக்காலத்து வாங்கலை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரே மாதிரி நடத்தலை. நாடு முழுவதும் எஸ்ஐஆரை ஒரே மாதிரி நடத்தலைங்கிற அடிப்படையை நீங்கள் பேசிட்டு போகும்போது இதை நம்ம பார்வையாளர்கள்கிட்ட சொல்லாமல் போகிறது நியாயம் இல்லைங்கிறதுனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரியா? மேடம் வணக்கம். மேடம், ஒரு மூணு பில்லுமே வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய டீலிமிட்டேஷன் தொடர்பாக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் காமனா டீலிமிட்டேஷன் 2023 கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ல திரும்பவும் ஒரு திருத்தத்தை செய்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுவும் கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 2023 கொண்டு வந்தது சட்டம் ஆயிடுச்சு. இப்போ இது நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களா மேம்? சார், நீங்க இங்க இந்த கட்சி அந்த கட்சி எங்களால் தான் இது நடந்தது, அவர்களால் தான் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி 75 ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய பலம் அதனுடைய ஜனநாயகத்தன்மை. அதை வந்து நம்ம எல்லாருமே இந்த போலரைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், போலரைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுட்டு இந்த இந்தியாவோட மிகப்பெரிய மகத்துவமாக இருக்கின்ற அதன் ஜனநாயக தன்மையை மறந்து விடுகிறோம். இந்த மசோதா வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிறத எந்த ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே தீர்மானிக்க முடியாது. அங்க எதற்கு நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்கள், எதற்கு இத்தனை பேர் நாம் வந்து அமரணும், எதற்கு காலையிலிருந்து ஒரு பெரிய விவாதங்கள் இரண்டு தரப்புலையுமே போகணும், கடைசியில இதற்கு ஒரு ஓட்டிங் பண்ணணும். அப்போ இங்க வந்து என்னன்னு அப்படின்னீங்கன்னா, தனி மனிதர்களை விட பார்ட்டிகளை விட இந்தியாவில் இருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட கட்சிகளை விட இங்கு ஜனநாயகம் தான் பெரியது என்பதை தான் இந்த மாதிரியான ரிசல்ட் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்றது.
இதுல வந்து என்னன்னா என்னாலதான் நடந்துச்சு, அவராலதான் நடந்துச்சு, மேடம் அவங்களாலதான் நடந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது. மேடம் தமிழ்நாட்டுல இங்க எலெக்ஷன் நடக்கிற நேரம் அப்படின்றதுனால இத வந்து மேடம் என்ன அப்படின்னீங்கன்னா இதை எப்படி வந்து எல்லாருமே எப்படி இதை வந்து நாம பொலிட்டிசைஸ் பண்ணிக்க முடியும்? இதை பொலிட்டிசைஸ் பண்றது மூலமா நமக்கு என்ன ஆதாயம் வருகிறது அப்படிங்கறதே தான் பேசிட்டு இருக்காங்க. மேடம் இது ஒரு சுகந்தி மேடம் ஒரே ஒரு சின்ன திருத்தம் மட்டும்தான் மேடம். இங்க பாருங்க, நீங்க காங்கிரஸ் பார்ட்டி அவங்களும் இங்க தமிழ்நாட்டுல தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அந்த பக்கம் கேரளால எதிர்கொள்றாரு, மேற்கு வங்கத்துல அவர் போறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு ஆற்றிய உரையை போல இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து அவர் வந்து மிக காரமான விவாதங்களை முன்வைத்தார், காரமான வார்த்தைகளை கூட அவர் முன்வைத்தார். அது வந்து இது சட்டக்குறிப்புல ஏறாது, சபை குறிப்புல ஏறாதுன்னு அவர் வந்து ஸ்பீக்கர் சொன்னாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் அவ்வளோ போல்டா பேசினாரு. ஆனா எந்த இடத்துலயும் அது மேற்கு வங்கமா இருக்கட்டும், இங்க கேரளாவா இருக்கட்டும், அங்க போய் இந்த பில் வந்தா நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ அப்படிங்கறத அவர்கள் பயமுறுத்தவில்லை என்பதையும் நாம் கணக்கு இல்ல இல்ல நீங்க பயமுறுத்தவில்லை மேடம். பார்ட்டி ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி செய்கின்ற ஒரு பாலிடிக்ஸ் வந்து மேடம் மேடம் இல்ல மேடம் மேடம் இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க மேடம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, 3 சட்டங்களை கொண்டு வந்தார்கள் 2018 கொண்டு வந்தாங்க. இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க மேடம். இங்க பாருங்க, வெறும் 48 மணி நேரத்தில் மேம், வெறும் 48 மணி நேரத்தில் அதற்கான ஒப்புதலை வழங்கியது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மாளிகை. நீங்க ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. வெறும் 36 மணி நேரத்தில் பிரசிடென்ட் மாளிகை அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது. 2023 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு 30 மாதங்கள் காத்திருந்து சமீபத்துல தான் பிரசிடென்ட் ஆபீஸ் பெர்மிஷன் கொடுத்திருக்குது. அதனாலதான் நோட்டிபிகேஷன் நேற்று லா மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கிறது. அதனால இங்க யாருக்கு பரவலாக பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போது எழக்கூடிய குரல் தான் ஜனநாயகத்தில் தோற்று போகிறது மேடம். அப்போதுதான் மத்திய அரசு தோற்று போகிறது. மற்ற நேரங்கள் எல்லாம் அவங்களால வந்து ரொம்ப சாதாரணமாக மணி பில் மூலமாக கொண்டு வந்து அவர்களால் எலக்டோரல் பாண்டினுடைய சட்டத்தை அவங்களால கொண்டு வந்துட முடியுது. ஆனா இது அப்படி கொண்டு வர முடியல. இங்க எழுந்திருக்கக்கூடிய குரல் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு தான் இந்த மசோதாவை தோல்வியடைய செய்திருக்குது மேம். இதுல ஆனா ஏடிஎம்கே ஆமா அததான் சொல்றீங்க. ஆனா டெமோக்ரஸி எப்ப ஜெயிக்குதுங்கிறது தான் மேட்டர் மேடம். இவங்க மத்திய அரசின் தோல்வி அப்படின்னு ஒரு ஜர்னலிஸ்டா நீங்க அதை சொல்றீங்க. நான் இந்த இந்திய குடிமகள், இந்த இந்திய நாட்டின் ஒரு பெருமை மிகு குடிமகளாக இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நான் பெருமைப்படுகிறேன். அப்ப நாங்களே இங்க பிறந்ததுக்கு வருத்தமா படுறோம். என்ன மேடம் இது பேச்சு? இடத்துல ஒரு புள்ளியில சந்திக்குது. தட்ஸ் ஆல். சரி, நல்லது.